இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கங்க்ராட்ஸ் மிஸ்டர் சிவராமன். தேங்க்யூ சார். சாதாரண கார் மெக்கானிக்கா இருந்து சயின்டிஸ்டா உருவெடுத்திருக்கீங்க. இதுல இருந்தே உங்களோட எஃபர்ட் தெரியுது. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சார், நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன மாதிரியே நடுத்தர மக்கள் பயப்படாம சந்தோஷமா கார் வாங்கி உபயோகப்படுத்தணும். அவங்க அதை யூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த காரை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். குட் மிஸ்டர் சிவராமன். அதுக்கு தானே நாங்க இருக்கோம். இந்த கண்டுபிடிப்புக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. ஒரே பேமெண்டா கொடுத்துறேன். பேட்டன் ரைட்ஸ் மட்டும் எங்க கம்பெனிக்கு எழுதி கொடுத்துருங்க. இல்ல சார், பேட்டன் ரைட்ஸை மொத்தமா யாருக்கும் கொடுக்கிற ஐடியா இல்ல. ஆனா நம்ம சேர்ந்து பண்ணலாம். நான் இந்த ஊர்ல இந்த இன்ஜினுடைய பேட்டன் ரைட்ஸை என் ஒய்ஃப் பேர்ல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை. அவங்க ஆசைப்பட்டபடி நான் சொந்த வீடு கூட கட்டி கொடுக்க முடியல. இனிமேல் தான் சார் எங்க வாழ்க்கையே மாறப்போகுது. என்ன மிஸ்டர் சிவராமன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு இன்ஜினுக்காக ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டா போதுமா? அந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த காரை உருவாக்கி சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? அங்க ப்ராப்ளமே அந்த சாதாரண மக்கள் தான். சும்மா காமெடி பண்ணாதீங்க சிவராமன். எவ்வளவு வேணுமோ என்கிட்ட கேளுங்க. காசை வாங்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்க. இல்ல சார், உங்க பேச்சு சரியில்லை. இதை எப்படி வெளியில கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம், பிபி லெவல், ஹார்ட் பீட் இதெல்லாம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஏன் பயப்படுறீங்க? இல்ல, நான் பயப்படலாம் இல்ல. அஞ்சலி, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? இல்ல டாக்டர், நான் பதட்டமாலாம் இல்ல. டாக்டர் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காலையில சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. சரியா சாப்பிடலன்னா கூட இந்த மாதிரி படபடப்பு வரும். பாத்தியா, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பாரு. உன் ஹெல்த் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அவங்களையே சொல்றீங்க. நீங்க தான் கூட இருந்து கவனிக்கணும். நான் ஒழுங்கா தான் கவனிச்சுக்கிறேன் டாக்டர். அவங்க தான் ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். வெயிட் பண்ணுங்க சார். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ, ஒண்ணும் இல்ல டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி நல்லா டீப்பா பிரீத் இன் பண்ணுங்க. இப்போ அப்படியே பிரீத் அவுட் பண்ணுங்க. டாக்டர், அஞ்சலி, என்னாச்சு? சார், ஒன்றும் இல்லை சார். உங்க ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க. இல்ல டாக்டர், என்னால வெளியில இருக்க முடியல. ஒரே பதட்டமாவே இருக்கு. பாத்தீங்களா அஞ்சலி, நீங்களும் பதட்டமாகி அவரையும் டென்ஷன் ஆக்குறீங்க. பொறுமையா இரு அஞ்சலி. நீ இப்படி இருந்தா மகேஷ்க்கு கண்டிப்பா டவுட் வந்துடும். ம், கூட முருகா, இந்த
என்னால இந்த குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு வருத்தப்படுறியா? அட என்னங்க நீங்க? உங்க மேல என்னங்க தப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இது எல்லாமே அவங்கள எடுத்த முடிவு தானே. நாம அவங்க மேல எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மேல அந்த அளவுக்கு பாசம் இல்லாம போனதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நான் பெத்த பசங்களே என்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் நீ என் கூட இருக்க பத்தியா? நீ நல்லா இருக்கணும்டா. ஒண்ணும் இல்ல அத்தை. அழாதீங்க. சரி சாப்பிடு, சாப்பிடுமா. டாக்டர் சொன்னது கேட்டல? இப்ப நீ ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். நல்லா சாப்பிட்டு. போதும். போதும்னு சொல்லக்கூடாது. என் மேல இருக்கிற கோபத்துக்கு நீ என்ன அடி திட்டு, ஆனா ஒழுங்கா சாப்பிடாம இருக்காத. 24 மணி நேரமும் உன்னை பத்தி தான் யோசனை. இப்பலாம் ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே உன் கூடவே இருந்துடலான்னு தோணுது. சீரியஸா தான் சொல்றேன் அஞ்சலி. சாப்பிடு. இந்த மாத்திரையை போட்டுக்கோ. இது ஸ்லீப்பிங் டோஸ். இதை போட்டா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு டாக்டர் சொன்னாங்க. மாத்திரையை போட்டுட்டு நல்லா தூங்க. காலையில ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சா போதும். ஒரு நிமிஷம்.